தற்போது கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி வருகை தந்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் மோடி அங்குள்ள பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டு வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் காண்டீபன் இணைகிறார். வணக்கம் காண்டீபன், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக, அதாவது ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அங்கிருந்து அவருடைய கான்வாய் வாகனம் புறப்பட்டு தற்போது பகவதி அம்மன் ஆலயத்துல தற்போது சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இது முனிவர் பரசுராமரால் இந்த கோயில் நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தந்திர சூடாமணி என்ற ஒரு புத்தகத்துல 51 சக்தி பீடங்கள்ல இது தேவியுடைய முதுகு பகுதி சக்தி பீடமாக கருதப்பட்டு வருகிறது. இப்பவும் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. ஒளிமுக்க இந்த கன்னியாகுமரியுடைய பகவதி அன்னையுடைய மூக்குத்தி யோக சக்தியோட வெளிப்பாடு என்பதால் பக்தர்கள் இந்த இடத்துல வழிபடுறது வழக்கம். தற்போது அந்த பகுதியில் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பகவதி அம்மன் ஆலயத்துல என்ன விஷயம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இணையக்கூடிய அந்த இடத்துலதான் பகவதி அம்மனுடைய ஆலயமானது அமைந்திருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஆலயத்துல உற்சவமூர்த்தியினுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியாக சௌந்தரி, பால சௌந்தரி 2 உற்சவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தரிசித்து செல்வது வழக்கம். தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய தரிசனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த தரிசனத்திற்கு பிறகுதான் அவர் விவேகானந்தர் பாறை சென்று அங்கு தியானத்தில் ஈடுபடுவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக பார்க்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்துடைய புனித தீர்த்தத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா பாபநாச தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாபநாச தீர்த்தத்தான் இங்கு பாரத பிரதமர் அதாவது பகவதி அம்மனை வழிபட்டு விட்ட பிறகு அவர் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதன் பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் படகு மூலமாக விவேகானந்தர் பாறையை சென்றடைய திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஒளிமுக்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அன்னையுடைய மூக்குத்தி யோக சக்தியுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிப்பாடு என்கிற காலத்துல பக்தர்கள் அதிக அளவுல இங்க சாமி தரிசனம் மேற்கொள்வாங்க. தற்போது அந்த இடத்துலதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழிபாடு முடிந்த பிறகு இருந்து அவர் சாலை மார்க்கமாக புறப்பட்டு விவேகானந்தருடைய பாறைக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவேகானந்தர் பாறையில தியானம் மேற்கொள்வதற்கு சில காரணங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. விவேகானந்தர் பாறையுடைய சிறப்பு என்னன்னாக்கா, விவேகானந்தர் உயிரோட இருந்தப்போ அந்த விவேகானந்தர் இந்த கன்னியாகுமரி பகுதிக்கு வந்தப்போ கடல்ல நீச்சல் அடித்து அருகே இருந்த அந்த பாறையில போயிட்டு தியானம் செய்ததா சொல்லப்படுறாங்க. குறிப்பாக இந்த தியானமானது 3 பகல் 2 இரவு அந்த தியானம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே போலதான் தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்களும் அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கு தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக தற்போது பகவதி அம்மன் ஆலயத்துல மோடி அவர்கள் தரிசனம் செய்து முடித்து இருக்கிறார். அவருக்கு அந்த ஆலயம் சார்பாக அந்த பூரண கும்ப மரியாதையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் பெற்றுக்கொண்டுதான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஆலயத்திலிருந்து பிரகாரத்தை முழுவதுமாக சுற்றிவிட்டு வெளியேற திட்டமிட்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்ட பிறகுதான் பாரத பிரதமர் இங்கிருந்து புறப்பட்டு விவேகானந்தர் பாறையை சென்றடைவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்கு மேலாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பகவதி அம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த பகவதி அம்மன் ஆலயத்துடைய சிறப்புகள் பல இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது 51, அதாவது தந்திர சூடாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற 51 சக்தி பீடங்கள்ல இது தேவியுடைய முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாக விளங்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒளிமுக்க கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய மூக்குத்தி தான் இங்க யோக சக்தியோட வெளிப்பாடு அப்படின்னு சுட்டி காட்டிருக்காங்க. தற்போது 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு பழமையான இந்த ஆலயத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது பகவதி அம்மனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தரிசனத்தின் போதுதான் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் அங்கு இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தோட பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பகவதி அம்மனை பத்தி இன்னொரு குறிப்புகளும் புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க.
சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக அந்த விவேகானந்தர் பாறை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்து பகவதி அம்மன் வந்து தியானம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பகவதி அம்மன் ஆலயத்தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தியானத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆலயத்தின் சார்பாக பகவதி அம்மனுடைய புகைப்படமும் தற்போது அழகாக வந்து செய்யப்பட்ட அந்த படத்தை வந்து தற்போது கோவில் நிர்வாகத்தின் மூலமாக பிரதமர் மோடிக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்து இந்த இடத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டுதான் அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கான்வாய் மூலமாக இங்கிருந்து புறப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ஏறக்குறைய வந்து 2 நாட்களுக்கு முன்பாக பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஏறக்குறைய இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3500 போலீசாருடைய பாதுகாப்பு தான் வந்து தற்போது கன்னியாகுமரி பிரதமர் மோடி தியானத்தில் அமரக்கூடிய அந்த இடத்தை சுற்றிலும் வந்து பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் கடல் மார்க்கமாக யாரும் வந்து விடக்கூடாது என்பதற்காக கடலோர காவல் படையினரும் இந்த அவருக்கு உண்டான பாதுகாப்பை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பகவதி அம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக பூம்புகார் படகு இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய இடம், அதாவது கன்னியாகுமரியே ஏண்டு அந்த பூம்புகார் படகு இல்லத்துக்கு சென்று அங்கிருந்து அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான படகு மூலமாக தான் அவர் புறப்பட்டு சென்று அருகே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையை சென்றடைய திட்டமிட்டிருக்கிறார். விவேகானந்தர் பாறையை சென்றடைந்த பிறகு அங்கு விவேகானந்தருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்தில் தான் அவர் வந்து தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தியானமானது 3 நாட்கள் வந்து தங்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த 3 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றா 3 பகல் 2 இரவு அந்த தியானத்தை மேற்கொள்வதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்திய கடற்படையோட பாதுகாப்பு இந்த பகுதியை சுற்றி எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 3 ரோந்து படகுகள் அமைக்கப்பட்டு இந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி தற்போது வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் தற்போது பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கு தற்போது பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பாரத பிரதமர் அந்த கான்வாய் மூலமாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து சாலை மார்க்கமாக பூம்புகார் படகு இல்லத்திற்கு செல்வார். அந்த பூம்புகார் படகு இல்லத்தில் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த படகு மூலமாக தான் விவேகானந்தர் தியான மண்டபத்திற்கு தனி படகு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.